ஒருத்தவங்க போனாங்கல்ல, அவங்க ரூம் நம்பர் 216 சார். தேங்க்யூ. ஜானு, ஜானு, உள்ள வராத. இல்ல இல்ல இல்ல, நான் இங்கே தான் இருக்கேன். ஜானு, ஆர் யூ ஓகே? நான் உன்னை பார்க்கல ராம், நான் உன்னை பார்க்கல. ஜானு, 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 ஜானு ப்ளீஸ் அழாத ஜானு ப்ளீஸ், ஜானு ப்ளீஸ் என்ன பாரு, அழாத ஜானு ப்ளீஸ் அழாத. நான் உன்னை பார்க்கல, சத்தியமா நான் உன்னை பார்க்கல ராம். I promise. நான் சத்தியமா உன்னை பார்க்கல. I swear ராம், I swear. ஜானு, எக்ஸ்கியூஸ் மீ, ஜானகி நாகராஜ்? ஆமா, நான் தான். அது அங்கே உங்களை பார்க்கணுன்னு ஒரு பையன் கேட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவனுக்கு தூதா? காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, பிரின்சிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். ஏன் இப்படி ஆச்சுறாம்? என்னால நீ கூட. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினச்சது தப்பு தானே? அன்னைக்கு எப்படியாவது உன்னை மீட் பண்ணியிருக்கணும். அவசரம் எல்லாம் என் தப்பு தான். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். எல்லாமே மாறி இருந்திருக்கும். எல்லாமே என்னோட தலையெழுத்து. ஆனால் இப்போ எதுக்கு நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? அதையே உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்லை ஜானு? நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் ராம். இருந்தாலும் நீ என்னை தேடிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை பாத்தியா? எத்தனையோ வேதனைகள்ல இப்ப இதுவும் ஒரு வேதனை. அது என்ன, பக்கத்துல இருக்கும்போது சொல்ல தைரியம் இல்லாதவனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுக்கு மட்டும் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இல்லை, நான் தினமும் நினைப்பேன் இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு. ஆனால் நான் என் மனசுக்குள்ள ஜானு ரொம்ப அறிவாளியான பொண்ணு, நான் அப்படி இல்லை. ஜானு நல்லா பாடுவா, எனக்கு அந்த திறமை இல்லை. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லனா செத்துருவேன்னு ஒரு ஃபீல். அதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக காலேஜுக்கு வந்துட்டேன். ஆமா ராம், நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்படியோ தெரிஞ்சிட்டேன் விட. எப்படின்னு சொல்லு. நீ பெங்களூர்ல தானே இருந்த? நான் பசங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா
பெங்களூர்லேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக காலேஜ்க்கு வந்துடுவேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் காத்துட்ருப்பேன். காலேஜ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். நீ அன்னைக்கு இன்னொருத்தனை பார்த்து கோவப்பட்டதை போய் என்னை பார்த்து கோவப்பட்டேன்னு தப்பாக நினச்சதை தவிர எல்லாமே எனக்கு தெரியும் ஜானு. என்ன தெரியும் சொல்லு பாப்போம். எஸ்எல்சியில் உன்னோட மார்க் 550, பியூசியில் 382. எல்லா பர்த்டேக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துருவேன். அப்போ உனக்கு பிடிச்ச பாட்டை நீ பாடி காட்டுவ. உன்னோட அப்பா உனக்கு பிடிக்காத கோர்ஸில் சேர்த்து விட்டாரு. அந்த கோவத்தில் நீ வீட்டில் 4 நாள் சாப்பிடாம இருந்த. அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கிழவனுக்கு தான் புரியல. இல்லை, நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். சாரி. 2001 டைஃபாய்டு வந்தது, 2005 ஜாண்டிஸ் வந்தது. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாம் அன்றைக்கி கரெக்டாக வந்தது. நீ எக்ஸாம் எழுதலை. அந்த நேரத்தில் ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அதான் அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிற பையன். அவனை யாரோ நாய் அடிக்கிற மாதிரி அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கன்னு போலீஸ் கேஸெல்லாம் ஆச்சுல்ல, அந்த யாரோ நான் தான். வாட்? அப்புறம் என்னை தவிர ஒரு 3 பசங்க உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனுவல் டே அன்னைக்கு நீ முதல் முறையாக புடவை கட்டிட்டு வந்தல, அது ராமர் கலர் புடவை. அன்னைக்கு எங்கே அது அவுந்துட போதோன்னு ஒரே டென்ஷனில் இருந்த. அதோட எல்லாரும் உன்னையே பார்க்கறதுனால ஒரு வெக்கம் வேற. அன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா ஜானு? எப்படி? இன்னொரு தடவை பண்ணு. அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த மாதிரி பார்த்தது உன்னோட கல்யாணத்தன்னைக்கு தான் ஜானு. அந்த ப்ளூ கலர் ரேஷ்மி புடவை. நீ நினச்ச மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன் ஜானு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் என்னால் இருக்க முடியல. அந்த மண்டபத்தில் இருந்த அந்த சவுண்டை விட்டு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டேன். காஃபி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, கரெக்ட் டைமுக்கு தான் வந்தீங்க. கேன் ஐ சர்வ் சார்? இல்லை இல்லை, Thank you, நானே sir. பார்த்துக்கிறேன். சரி ஜானு, நான் கிளம்புறேன். காலையில் 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நீ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. நான் உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஏய், பை. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க வா. இல்லை, அப்படியே சொல்லு. நான் இங்கேருந்தே கேட்டுட்டு ஏச்சி, கிளம்புறேன். இங்க வந்து உட்காரு. இருபது வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு. அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல, நான் அதை நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீ என்கிட்ட தூங்கு, நாளைக்கு நான் வரேன்னுலாம் சொல்லாத. இன்னைக்கு நான் உன் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ம்.